ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிர் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பச்சைப்பயிர் வந்துட்டு 2 கப் எடுத்து குக்கரில் ஒரு 3-4 விசில் விட்டுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகா, அப்புறம் வந்துட்டு தக்காளி வந்து ரசத்துக்காக அதிலே போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வந்து இதை தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் தண்ணி வடித்து ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டேன். இது கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறது பச்சைப்பயிறு. இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சு தாளிக்கிறதுக்கு வந்து எப்போயுமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டு அது கூட எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துடலாம். தாளித்ததுக்கப்புறம் சீரகமும் வர மல்லியையும் நுணுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இந்த பச்சை வாசம் போய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பச்சைப்பயிறு, அந்த பச்சைப்பயிறு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி ஒரு கொதியிலேருந்து 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா நம்ம ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். நம்ம பருப்பு வேக வைக்கும்போதே கொஞ்சமாக எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். இந்த டிஷ்க்கு எப்போயுமே இந்த மாதிரி கடையிலுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சைப்பயிர் கடையில் செய்கிறதுக்கு 15-20 நிமிஷம் போதும். சுடுசாதத்தில் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோயம்புத்தூர்காரங்க அரிசி பருப்பு கடையில் இந்த பச்சைப்பயிர் கடையில் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க.